அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதல் வகுப்பில் 2ஆம் பருவம். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, வடிவியல், எண்கள், அமைப்புகள், அளவைகள் டாபிக் கொடுத்துருக்காங்க. இதில் வடிவியல் என்னென்ன பார்த்தோன்னா 4 அடிப்படை வடிவங்கள் என்னென்ன இருக்குது. சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம், இந்த பேசிக் வடிவங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அடிப்படை வடிவங்களின் விளிம்புகள் மற்றும் மூலைகள், அதாவது இந்த வடிவத்தில் எத்தனை விளிம்புகள் இருக்குது, எத்தனை மூலைகள் இருக்குது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நேர்கோடுகள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த கோடுகளில் படுக்கை கோடு எப்படி இருக்கும், இப்படி நேர்ந்தால் அது படுக்கை கோடு, இப்படி இருந்தால் அது குத்துக்கோடு, சாய்வாக இருந்தால் அது சாய்வு கோடு. இது 3 தெரிஞ்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எண்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 முதல் 20 வரை பசங்க தெரிஞ்சுக்கணும் கொடுத்துருக்காங்க. முந்தைய எண், அடுத்த எண், இடைப்பட்ட எண்கள், அந்த 1 to 20லேயே முந்தைய எண் எழுதுறது, அடுத்த எண் எழுதுறது, இடைப்பட்ட எண்கள் எழுதுறது கொடுத்துருக்காங்க. அடுத்தது எண் மதிப்பில் 1கள் 10கள் பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு நம்பர் கொடுத்து அதில் 1கள் என்ன 10கள் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கின்றது கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பெரிய எண், சிறிய எண், அப்புறம் கூட்டல் 20க்கு மிகாமல் கூட்டல் செய்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அமைப்புகளில் பார்த்திங்கன்னா வடிவங்களின் அமைப்புகள். நம்ம இப்போ முதல்ல ஒரு முக்கோணம் வட்டம்னா அடுத்தது என்ன வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது உடல் அசைவுகளில் அமைப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டைஸில் நிற்கிறது அட்டென்ஷன், அடுத்தது அட்டென்ஷன் வரும். அந்த மாதிரி அமைப்புகள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது எண்களில் அமைப்புகள் கொடுத்துருக்காங்க. எண்களில்னால் 1 2 அப்புறம் 3 4 அப்படி வரும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அளவைகளில் ஒப்பீடுகள்ன்ற இதில் என்னென்ன வருதுன்னா, நீளமானது, குட்டையானது, தடிமனானது, மெல்லியது, உயரமானது, குட்டையானது, கனமானது, லேசானது, அதிகம், குறைவு, இந்த பேசிக்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அளவீடுகள்ன்ற ஒரு ஹெட்டிங்கில் ஜான்னா என்ன, முழம், காலடி, தப்படி, நீளம். ஜான் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பெருவிரலும் சுண்டு விரலுக்கும் இடைப்பட்ட இது. முழம் நம்ம பூ வாங்குவோம் இல்லைங்களா, அது. காலடின்றது நம்ம பாதத்தோட அளவு. தப்படின்றது நம்ம நடக்கிற ஒரு ஸ்டெப்பு, நீளம், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 3ஆம் பருவம். இவ்வளோதாங்க 2ஆம் பருவத்தில் இவ்வளோதான் வருது. அடுத்து 3ஆம் பருவம். 3ஆம் பருவத்துலேயும் ஃபஸ்ட்டு வடிவியல்ன்ற டாபிக் வருது. வடிவியலில் உருளுதல், சறுக்குதல், இது 2 பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா வளைவான பொருள்கள் உருளும். எதெல்லாம் உருளுன்னா வளைவான பொருளெல்லாம் உருளும். தட்டையாக இருக்கிற பொருள்கள் சறுக்கும். 2 பண்புமே ஒரு சில பொருட்களுக்கு இருக்கும். பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா அந்த வளைவான பகுதியை நம்ம வச்சோம்னா அது உருண்டுட்டு போகும். அதுவே இந்த மேல் கீழ் பகுதி சறுக்கிட்டு போகும். இந்த மாதிரி 2 பண்புமே ஒரு சில பொருட்கள் இருக்கும், அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பொருள்களை வகைப்படுத்துதல். மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த 4 பேசிக் ஷேப்போட பக்கங்கள், மூலைகள் கண்டுபிடிக்கிறது, அது கொடுத்துருக்காங்க. அடுத்தது அழகு 2 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பூஜ்ஜியத்தை கழித்தல். ஒரு நம்பர்லேருந்து பூஜ்ஜியத்தை கழிச்சா அதே நம்பர் வரும் அப்படின்றது குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கூட்டல் மற்றும் கழித்தல் 20 வரை, எண்கள் 20 வரை மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது எண்களில் அதிகம், குறைவு, அடுத்து வரும் எண்கள், முந்தைய எண்கள், இடைப்பட்ட எண்கள், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எண்கள் 21 முதல் 99 வரையில் இருக்கிற நம்பரில் முதல்ல 10 10 எண் எழுதுறது, குரூப்பாக 10 10 எண் எழுதுறது. அடுத்தது அந்த 21 முதல் 99 வரை இருக்கிற எண்களுக்கு 1கள் 10கள் கண்டுபிடிக்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா முன்னோக்கி மற்றும் பின்னோக்கி எழுதுதல். இதில் பார்த்திங்கன்னா முன்னோக்கி அப்படின்னா என்னென்னா, நம்ம இப்போ 2 2 முன்னோக்கி எழுதுறது, 3 3 எழுதுறது, மடங்குகள் எழுதுவோம் இல்லைங்களா, அது மாதிரி 4 4 எழுதுறது, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது 3 3 பின்னோக்கி எழுதுதல் அப்படின்னா அதே ரிவர்ஸில் பசங்க கண்டுபிடிச்சி எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது அழகு 3 பணத்தில் நாணயங்கள் 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபாய், 10 ரூபா நாணயங்கள். பணத்தாள்களில் அதே மாதிரி 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா தாள்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா
அழகு 4 காலம் கொடுத்துருக்காங்க. காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாளோட கால நேர பொழுதுகள் காலை, மதியம், மாலை, இரவு இந்த 4 கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா முன்னர் பின்னர். ஃபஸ்ட்டு எப்படி ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருளாக எப்படி மாறுது. இப்போ கல் பார்த்திங்கன்னா கல்லுலேருந்து நம்ம உரல் செய்வோம், காய் கனியாக மாறுது. இதில் வந்து முன்னாடி எப்படி இருக்குது, அடுத்து பின்னர் அது வந்து என்னவா மாறுது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பழையது புதியது. அதாவது அந்த காலத்தில் அம்மி நம்ம யூஸ் பண்ணுறோம், இப்போ அதுக்கு பதிலாக என்ன வந்திருக்கு, மிக்சி அந்த மாதிரி. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு ஃபோன் யூஸ் பண்ணுறதுலேயே இப்போ வந்து செல் வந்திருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி. அடுத்தது வேகமானது மெதுவானதில் நண்டு வந்து வேகமாக ஓடும், நத்தை மெதுவாக நகரும். அது மாதிரி குறைந்த நேரம் அதிக நேரத்தில், சிறிய வாளி நிரம்ப குறைவான நேரம் ஆகும், பெரிய வாளி நிரம்ப நிறைய நேரம் ஆகும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா அழகு 5 தகவல் செயலாக்கம். அதில் வந்து பாகங்களை பொருத்துதல், அதாவது ஒரு படத்தையே ஒரு 7-8 பாகங்களாக பிரித்து அதை கரெக்டாக பொருத்துறது, அந்த மாதிரி பேசிக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் போக்குவரத்து விளக்குகளில் குறியீடுகள் பற்றி தெரிஞ்சுக்க கொடுத்துருக்காங்க. 3 விளக்குகள் சிவப்பு, பச்சை, மஞ்சள், அதனுடைய விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.